இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அசல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலானா P(r²) பை இதுக்கு மட்டும் டிவைட் பை வரும் சரிங்களா. அப்போது R² இங்கே 4 0 வரும் சரிங்களா. அதாவது 10,000 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பியோடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 5000 5000 மல்டிபிள் ஆஃப் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4%. அப்போ 4 × 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 0 வரும். சரி 1 போட்டு 4 0 இப்படி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள். 3 0க்கு 3 0 கேன்சல். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வரும். இதை வந்து 2 டைம்ஸ் வரும் 10ல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை, இது வந்து 2 முறை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 4 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 2 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வந்துடும் சரிங்களா. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரூ. 8. அதுதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இந்த கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வந்து நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து இருக்கக்கூடிய மீதி 9 கொஷின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.